அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த சித்தர்களின் வரிசையில் என்கின்ற இந்த தொடர் என்னுடைய குருநாதரை பற்றின தொடர் சற்று தடைப்பட்டு விட்டது. மீண்டும் தொடர்கின்றேன். ஏனென்றால் என்னை தூண்டி விடுவது போல எனக்கு ஒரு அபூர்வமான காணொளி இதன் சம்பந்தமாக கிடைத்திருக்கிறது. அதாவது நான் முன்பு சொல்லியிருந்தேன், சுவாமிஜியுடைய சிஷ்யர்களிலே இருவர் முதலிலே அவர்கள் சந்தித்து கொண்ட பொழுது இருவரும் சுவாமிஜியுடைய அருகில் சென்று சேவை செய்வதற்காக போட்டி போட்டு கைகலப்பு கூட உண்டாகிவிட்டது. ஒருவர் தாமோதர்தாஸ் மகாராஜ், இன்னொருவர் ஹனுமான் தாஸ்ஜி மகாராஜ் என்று சொல்லியிருக்கிறேன். அதிலே அந்த தாமோதர்தாஸ் மகாராஜ் என்பவர் தான் கண்ணாலே கண்ட காட்சியை விவரிக்கின்ற அந்த காணொளி தான் இது. அதை நான் இதோ உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொளியிலே பேசுகிறவர் ஹிந்தியிலே பேசுகிறார். அவர் ஒரு 90 வயதுக்கு மேலாக இருக்கும். அப்பொழுது அவர் இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் இல்லை என்றால் அவரும் ஹனுமான் தாஸ் மகாராஜ் இருவருமே மல்யுத்த வீரர்கள். இருவருக்குமே கையில் போந்தபோது மல்யுத்தம் புரிய ஆரம்பித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் தான் கண்ட காட்சியை அதிலும் நான் நர்மதா தேவி தானே ஒரு சிறு பெண்ணாக சுவாமிஜி தன்னுடைய தட்டத்திலே கரையிலே தபஸ் புரியுமாறு அழைத்தாள் என்று சொல்லியிருக்கிறேன். அதை பற்றித்தான் இவர் இங்கே விவரிக்கிறார். அவர் என்ன சொல்லி அதை நான் பகிர்கிறேன். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஹிந்தியிலே பேசுகிறார், நான் அதை உங்களுக்கு தமிழிலே சொல்லுகிறேன். சுவாமிஜி இமாச்சலத்திலிருந்து தெற்கே வருகிறார். அவர் உடல் முழுதும் மண்ணாகி அத்தனை பிரயாணத்தில் வழியிலே ஒரு நதி இருந்தது. அவர் அந்த நதி ஜலத்தினாலே தண்ணீரினாலே உடல் முழுதும் சுத்தம் செய்து கொண்டார். அப்படியே அவர் தெற்கே வரும் வழியிலே ஜெகநாத புரியிலே ஜெகநாதர் கோவிலுக்கு செல்கிறார். கோவிலில் கர்ப்பகிரகத்திலே 7 விக்கிரகங்கள் இருந்தன. அதிலே சுவாமிஜி அங்கே வணங்கி பிரார்த்தனை செய்கிறார். அதிலே ஜெகநாத விக்கிரகம் அவருடன் பேசுகிறது. இமாச்சலத்திலே உன்னுடைய வேலை முடிந்துவிட்டது, இனி நீ ராம்டேக்கு செல்வாய் என்று சொல்லுகிறது. ராம்டேக்கு சென்று அங்கே நீ பண்டாரா தொடங்கு என்று. பண்டாரா என்றால் அன்னதானம், நிறைய பேருக்கு அந்த மாதிரி தொடங்கி என்று சொல்லுகிறார். சுவாமிஜி அதை ஏற்று அவரும் அதை போல ராம்டேக்கு வந்தார் என்று சொல்கிறார். ராம்டேக்கு 2 சன்னியாசி, பணமும் எதுவும் கிடையாது, சொத்து பத்து எதுவும் கிடையாது. எனவே 2-3 மாதங்கள் அப்படியே ஓடிவிட்டன. எப்படி செய்வது என்ற ஏற்பாடுகளிலே அந்த நினைப்பிலே 2-3 மாதங்கள் ஓடிவிட்டன. அதன் பிறகு அந்த பண்டாரா என்கிற அன்னதானம் தொடங்கி நடந்து கொண்டே வந்தது. நன்றாக நடந்தது என்று சொல்கிறார். இப்படி 4 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் ஒரு சிறுமி ஓடி அவர் சுவாமிஜியை யோகிராஜ் என்று சொல்லுகிறார். யோகிராஜின் அருகிலே சென்று விட்டார். யாருமே அவருக்கு அருகிலே யாரும் போவதில்லை. ஒரே ஒரு சேவகர் தான். அப்படி இருக்க நாங்கள் எல்லாரும் எல்லாரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தோம். எங்கிருந்து வந்தாள் இந்த பெண், எப்படி அவர்களுக்கு அருகிலே சென்றாள் என்று. அவள் சுவாமியிடம் பேசுகிறாள். என்ன சொல்கிறாள்? நீங்கள் மண்லா வாருங்கள். அப்பொழுது நாங்கள் அவரும் அதன் பிறகு நாங்கள் யார் இந்த பெண் யார் என்று நாங்கள் கேட்க, சுவாமிஜி இவள் சாக்ஷாத் நர்மதா தேவி, அதாவது நர்மதா நதி ஒரு பெண்ணாக இவள் இவ்வளவுதான் இருந்தாள் என்று இடுப்பளவு கையை காட்டுகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 7-8 வயது பெண்ணாக வந்தாள் என்று. அப்படி அவளையும் அழைத்து கொண்டு மண்டலா சுவாமிஜி உடனே கிளம்பி விட்டார். அவர் சன்னியாசி தானே, அவருக்கு இங்கே என்ன இருக்கிறது. அவரும் கிளம்ப பால் என்பவருடைய வண்டியில் என்று நினைக்கிறேன். எல்லாருமாக மண்டலா என்பது எம்பி, மகாராஷ்டிரா எம்பிக்கு இடையிலே, அந்த எம்பியிலே அந்த பார்டர் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லையை, மகாராஷ்டிரா எல்லையை ஒட்டி எம்பியிலே இருக்கிறது. நர்மதா நதிக்கரையிலே இருக்கிறது. அவள் அங்கே போனார்கள். அங்கே போய் அவள் அந்த நதிக்கரையில் 2 பக்கமும் அவர்களை அழைத்து செல்கிறாள். கொஞ்சம் இங்கே, கொஞ்சம் அங்கே என்று ஒரு 10 இடங்களை பார்த்தோம் என்று சொல்கிறார். அங்கே ஒரு குடிசை போட வேண்டும், அதாவது ஒரு ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவள் ஒரு இடத்தையும் பார்த்து விட்டு அவள் நகர்ந்து விடுகிறாள். அவளா ஒரு இடத்துல போய் இது நன்றாக இருக்கிறது என்று சுவாமிஜி என்றால் அவள் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறாள். இவளுக்கு பிடிக்கவில்லை என்று அவரும் அந்த மாதிரி முன்னே சென்று
அந்த மாதிரி சென்று இந்த இடத்தில் வந்து, அதாவது அந்த அந்த இடத்துல இருந்து அவர் பேசுகிறார். ஸோ இந்த இடத்துல வந்த உடனே அவள் நின்று விட்டாள். சற்று நேரத்தில் அவள் காணாமலும் போய்விட்டாள். சரி, இதுதான் அவளுக்கு பிடித்த இடம் என்று அங்கே ஆசிரமம் அமைத்தோம். அதாவது அதற்கு இன்று ஹனுமான் காட் ஆசிரமம் என்று பெயர். அந்த ஆசிரமம் அமைக்கப்பட்டது. இங்கே இருந்தோம் என்று சொல்லுகிறார். அப்புறம் அவர் வேறு ஏதாவது பேசுகிறார். வயதான காலத்தினாலேயே என்னமோ அவருடைய குரல் சரியாக கேட்கவில்லை. அவர் சொல்லுகிறார், பால் என்பவருடைய பெரிய வண்டி இருந்தது என்று சொல்லுகிறார். அதிலே வந்திருப்பார்கள் என்று ஊகிக்கலாம். அதுபோல் அதன் பிறகு சொல்கிறார், சுவாமிஜியுடன் பேசி கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திலே அவர்கள் ஆசிரமம் அமைத்து ஏதோ தோட்டம் எல்லாம் அமைத்திருக்கும் போது ஒரு மாடு, பசுமாடு உள்ளே நுழைந்து விட்டது. அங்கே அருகிருந்த சேவகர்களில் ஒருவர் சென்று அந்த மாட்டை விரட்ட போய்விட்டார். அவர் திரும்பி விழுந்த பிறகு சற்று அதட்டலான குரலிலே சுவாமிஜி கேட்கிறார், எங்கே சென்றாய் நீ என்று. அவர், நான் இந்த மாதிரி ஒரு மாடு நுழைந்தது, அதை நான் விரட்டி விட்டு வந்தேன். ஏன் விரட்டினாய்? அது பசு, அதற்கு என்ன தெரியும்? அது பசுமையை கண்டால் அது வரத்தானே செய்யும். அதை எதற்கு விரட்ட வேண்டும் என்று கடிந்து கொண்டதாக தெரிகின்றது. இதுதான் இந்த காணொலியிலே நீங்கள் பார்க்கிறீர்கள்.